ஜான், நான் ஒரு ரேஷை இன்வென்ஷன் பண்ணிருக்கேன். இத நான் உன் மேல அடிச்சேன்னா நீ ஒரு அருமையான ஜீனியா மாறிடுவேன். இப்ப நீ யார நினைச்சாலும் அவங்களை பயன்படுத்த முடியும். கண்ணாடியை பார்த்தது போதும் 10 கோடியே எனக்கு கொடு. இதோ வைரஸாக்கா எடுத்துக்கோங்க. இந்தாங்க. நீ மறுபடியும் என்ன ஏமாத்துற? ஜானகபராண்டான், இனிமே நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன யாரால நிறுத்த முடியும்? பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அருமையான கவிதை சொன்னீங்க. கவிதையை விட்டு தள்ளு, என் கூட நீங்க வாங்க. என்ன பண்றீங்க? பாத்து கேள்வி விட்டுறாதீங்க. நீங்க என்ன இந்த பாட்டில்ல இருந்து விடுதலையாக்கி இருக்கீங்க. அதோட நீங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. பயப்படாதீங்க. இப்போ நீங்க இது எந்த இடம்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க போதும். யோ, இதாயா மாடர்ன் சிட்டி? மாடர்ன் சிட்டியா? இந்த இடத்துல என்னோட கிராண்ட் சன் இருக்கா. அவனோட பேரு ஜான். ஆமா, எங்களுக்கு ஜானுவ நல்லாவே தெரியும். நாங்க 2 பேரும் மோட்டு பத்துலு ரொம்ப ஃபேமஸ். நீங்க தான் அந்த மோட்டு பத்துலுவா? நீங்க என்னோட கிராண்ட் சன் ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கீங்க. அதனால உங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நில்லுங்க, எங்க ஓடுறீங்க? நான் உங்க 2 பேரையும் விட மாட்டேன். மோட்டு ஓடிடு மோட்டு. எவ்வளவு தூரம்டா ஓடுறது பத்தலோ? ஐயோமா, நான் உங்களை சும்மா உத போறது இல்ல. என்னோட புது மோட்டார் சைக்கிளை உரைச்சிட்டீங்க. உங்களை சும்மா உத மாட்டேன். சிங்கம் சார், நாங்க எதுவுமே பண்ணல சார். ஜானோட கிராண்ட் ஃபாதர் இருக்காருல, அவர் எங்களை துரத்தி அடிக்கிறாருங்க சார். அது மட்டும் இல்லாம அந்த ஜானுக்கு நாம தான் தொல்லை கொடுக்கறோம்னு பின்னி எடுக்கிறாரு சார். ஜானோட கிராண்ட் ஃபாதர்? ஆமா சிங்கம் சார். அவர் ஒரு பாட்டிலுக்குள்ள பூதமா இத்தனை வருஷமா அடப்பட்டு கிடந்தாரு சார். இப்படிதான் நடக்க முடியுமா? இல்ல, நீங்க ஏதோ கனவு கண்டு இருப்பீங்க. ஐயோபா, நீங்க சொன்னது உண்மைதான் போல இருக்கே. சார், தள்ளி போக வழிய விடுங்க. தள்ளி போ. மோட்டு பத்துலு, உங்க 2 பேரையும் நான் இப்ப விட மாட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இனி ஜான் எங்க திருட்டாலும் சரி நாங்க தடுக்கவே மாட்டோம். அவன் எவ்வளவு வேணா திருட்டும், நாங்க கண்டிப்பா அவனை தடுக்க மாட்டோங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜான் திருடுவானா இல்ல நீங்க திருடுவீங்களா? அட ஏங்க நீங்க வேற? ஜான் தாங்க, அவன் தான் திருட. ஜான் யாரோ என்கிட்ட வந்து ஜான் நல்ல மனுஷன், அப்புறம் நீங்க தான் திருடுவீங்கன்னு சொன்னாங்களே. இல்ல, ஜான் தாங்க திருடுவா. நாங்க ஜானை புடிச்சு குடிப்போங்க, அவ்வளவுதான். ஓஹோ, அப்படின்னா தப்பு நடந்து போச்சு. அவனோட பாட்டி என்ன சொன்னாங்கன்னா
அவனை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனுக்கு பணத்தோட பேராசை இருக்கு. அதனால நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஒரு பெரிய பாக்ஸ்ல நிறைய ஜுவல்லரி அப்புறம் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவன் எதிரில வைங்க. ஜான் அந்த ஜுவல்லரிஸ் காசு எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒளி அவனோட கண்ணுல பட்டுடும். அது பட்டதும் அவன் உடனே சரியாயிடுவான். அட என்னங்க சொல்றீங்க நீங்க? இப்படி பண்ணா ஜான் திருந்திடுவானா? ஆமா ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் அவன் சரியாயிடுவான், கண்டிப்பா சரியாயிடுவான். அவன் சரியானதுக்கு அப்புறமா அந்த காசு ஜுவல்லரி எல்லாத்தையும் யார்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அவங்க கிட்டே கொடுத்துடலாம். ஓ தேங்க்யூ 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 கிராண்ட் ஃபாதருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அவர் கொடுத்தது சூப்பர் ஐடியாப்பா. நாம கண்டிப்பா அந்த ஐடியாவை செஞ்சே ஆகணும். ஜானை திருத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உடனே உங்க ஜுவல்லரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த டப்பாக்குள்ள போட்டுருங்க. முக்கியமா உங்க நகைன்றதுக்கு அடையாளமா உங்க பேரை போட்டு டேக் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு உங்க ஜுவல்லரி திருப்பி கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? போடுங்க போடுங்க, எல்லா ஜுவல்லரியும் அதுல போடுங்க. ஜானோட புயல் மாதிரியான ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாஸ், இந்த புயல் மாதிரி ஐடியாவுல நீங்களே பறந்துட போறீங்க. நானே பறந்து சொல்லு சொல்லு சொல்லு. இந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. அதோட ஜானை இங்கேயே கூட்டிட்டு வாங்க. ம். ஆ. சிங்கம் சார், என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஐயோமா, உங்ககிட்ட ஒரு பொருளை காட்டணும். இன்னையில இருந்து நீ திருடுறத ஒட்டு மொத்தமா ஸ்டாப் பண்ண போற. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாரு ஜான், பாரு. என்ன இதுல என்ன இருக்கு? அடங்கப்பா. அடடா, நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் எந்த இடத்துல இருக்கேன்? யாராவது சொல்லுங்க, நான் யாரு? உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ ஜான், திருடன் ஜான். ஆமா, நான் ஜான் தான். ஆனா திருடன் கிடையாது. நான் என்ன வேலை செய்வேன்றது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. நீ வேலை தேடிக்கிட்டு இருக்க. உனக்கு வேலை கிடைச்சதும் நீ வேலை செய்ய ஆரம்பிப்ப. என்ன ஓகேவா? சரி, நான் எங்க தங்கி இருக்கேன்? என்னோட அட்ரஸ் என்ன சொல்லுங்க. போஸ் போஸ், உங்களுக்கு எங்களை அடையாளம் தெரியலையா? ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க போஸ். இந்த ரெண்டு தடி பசங்க யாரு? இவங்க ரெண்டு பேரும் மோசமான ஆளுங்க. இவங்க கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகியே இரு. சரி, ஓகே. அவங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் இருக்க முடியாது. போஸ் போஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களை என்ன பண்ணிட்டாங்க? நாங்க போயிட்டு வரோம் போஸ். இப்போதைக்கு நீ ஒரு ஃபேன்குள்ளதான் குடியிருக்க. நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கலாம். ஓகே ஓகே. என்னாச்சு மாட்டோ? 10 பாக்ஸ் காலியா இருக்குதுடா. உள்ள ஒண்ணுமே இல்லடா. பப்ளிக் வேற எல்லாரும் நகையை வாங்க வந்து நிக்கிறாங்களே. எங்க நகைகளை ஆமா, எங்க நகைகளை சீக்கிரம் கொடுங்க. சீக்கிரம் தாங்க. இருக்க பாக்குறேன். ஐயோமா, இப்ப நான் என்ன பண்றது? இருங்க 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 இருங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா எந்த ஜுவல்லரி யாருன்னு பாக்கணும். அதனால நாளைக்கு காலையில வாங்க. நீங்க எல்லாரும் இப்ப போங்க. நாங்க ராத்திரி பூரா உட்கார்ந்து நோட் பண்ணிட்டு தரோம். இல்ல இல்ல, எங்க நகைகள் இப்பவே வேணும். இல்ல இல்ல இல்ல, சொன்னா கேளுங்க. ஐயோ, அவங்க நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டாங்க. வேலையா தான் இருக்கணும். இங்க பாருங்க, என்ன நம்பி எங்க கூட வாங்க. அவனை எப்படியாவது பிடிச்சு உங்க நகைல திரும்பி உங்ககிட்ட வர்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். சரி சரி, இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். மோட்டு பத்துல எவ்வளவு அருமையா முட்டாளாக்குன. நான் ஒரு ஜீனியா மாதிரி அவங்களுக்கு பகல்ல நட்சத்திரத்தை காட்டிட்டேன். பாத்தீங்களா? பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அருமையான கவிதை சொன்னீங்க. கவிதை குப்பையில போடுறா. நம்பர் 1, ஒழுங்கா ஒதுங்கிக்க. ஓரமா நின்னு அடி வாங்குறத மட்டும் வேடிக்கை பாடுறா. என்ன அடிக்க போறீங்களா? நான் என்ன பண்ணேன்? இப்பவே சிங்கம் சாருக்கு போன் பண்றேன். போன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே செய்யுங்க.
கமா இன்னைக்கு நான் ஆஃப் டியூட்டில இருக்கேன். விடக்கூடாது. காப்பாத்துங்க சார், என்ன வந்துட்டியா? விடு, நான் அடிக்கிறேன், விடு. உனக்கு தெரியா இல்லையா? என்னோட தங்கத்தை காணோம். என்னோட மோதிரம் காணோம். விடாதீங்க, பிடிங்க, அவங்கள அடிங்க. கவர் பண்ணி நில்லுங்க. காணாம போன உங்க நகை ஒண்ணொன்னா நான் மீட்டு தரேன். விட்டுருங்க மம்மி. சீக்கிரம் சார், ஹெல்ப் மீ. எங்க? நகை எடுத்து கொடு. இன்னைக்கு நான் ஆஃப் டியூட்டில இருக்கேன். ரெஸ்ட் இல்லாம அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கை வலிக்கலையா? என்ன ஆளை விடுங்க ப்ளீஸ். ஓய், ஓய், ஓய். நண்பர்களே அவசரப்படாதீங்க. உங்க தங்க காசு நகை எல்லாமே இங்க இருக்கு. வந்து எடுத்துக்கங்க வாங்க. ஆனா என்னோட பர்சனல் சம்பாதியத்தை மட்டும் விட்டுடுங்க ப்ளீஸ். நம்பர் 1, நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ் எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துட்டோம். இப்போ உங்க பர்சனல் எது, அவங்களோட பொருள் எதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா திருடினதா பர்சனல் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறியா நீ? நண்பர்களே, குட்ட ஜானுக்கு இன்னும் அடி தேவைப்படுது போல இருக்கு. வாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.